حي على الفلاح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. صلى الله على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. சங்கையான சகோதரர்களே, ஒரு 6 நாளையில் 11 சூறாக்களை பார்ப்போம் நாங்கள் நியத்து வச்சு நினைச்சோம். ஆனால் நான் நினைக்கல 6 நாளையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை முடிக்கலும்னு சொல்லி நாங்களும் ஓதினோம். மദ്രസാக்களில் வாசிக்கிறோம் படிக்கிறோம். இப்போ தான் பாத்தா சொல்கிற போல இருக்குது. அல்லாஹுடைய கலாம் கடலில் உள்ள தண்ணியால் எழுத பிடிச்சாலும் எழுதி முடிக்க முடியாது. அன்று தொற்று இன்று வரைக்கும் உலமாக்கள் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு முன்னால் இப்போது ஆயத்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அந்த ஆயத்துக்குரிய தஃப்சீர் தான் இது. அந்த ஆயத்துடைய தஃப்சீர் இது. 2 கிதாபும் பைன மனாசிலி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இது கிதாப். ஷேகுல் இஸ்லாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கிதாப் இது. இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அல்லாஹுடைய கலாம் ஆச்சரியமானது. அல்லாஹ் அந்த கலாமுடைய அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை நசீபாக்குவானா. ஒவ்வொருத்தரும் துஆ செய்யும், தன்னுடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்யும். யா அல்லாஹ், இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை எங்களுடைய பிள்ளைகளே கொடுத்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபியினுடைய தம்பி, சாச்சட மகன், அவருக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய இரவை பார்க்கணும். பகலை பார்த்துட்டோம், ராவை எப்படி பார்க்கணும்? ஒரு நாள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வீட்டில் போய் தங்குறாங்க. தம்பி, அவனோட மனைவி ஒன்று இருக்கிறா, மாமி இவருக்கு மஹரம். வீட்டில் போய்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர முந்தி இஷாவுடைய தொழுகையை தொழுட்டு போய்த்து படுத்துட்டார். ஹதீஸில் சொல்கிறேன், நான் தூங்குறது போல் பாசாங்க செஞ்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வீட்டுக்குள்ளே வராங்க, என்ன செய்கிறாங்க எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு ஆர்வம், ஆசை, ஆச்சரியம். உலகத்தில் சிலைகளாக இருக்கக்கூடிய, படங்களாக இருக்கக்கூடிய மக்களுடைய சரித்திரங்கள் எதுவுமே இல்லை. சிலைகளாக, படங்களாக இருக்கக்கூடிய மக்களுடைய சரித்திரங்கள் ஒன்றுமே பாதுகாக்கப்பட இல்லை. அந்த சிலைகளையும் படங்களையும் அழிக்க வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவையும் பகலையும், தலையிலுள்ள முடியையும் உடையையும் நடையையும் எச்சுத்துப்புறத்தையும் பேசுறத்தையும் கேட்குறத்தையும் சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்கள் பாதுகாத்து எங்களுக்கு தந்தது போல யாருமே யாருடைய சரித்திரத்தையும் பாதுகாக்க முடியாது. ஷமாயிலு திர்மிதி எடுத்து படிங்கோ. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, எப்படி நடந்தாங்க, எப்படி பார்த்தாங்க, எப்படி கேட்டாங்க, எப்படி சாப்பிட்டாங்க. ஷமாயில் ஹதரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை எப்படி முடிவாருனாங்க. இதை நன்முஸ்லிம்ஸ் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இது இம்பாசிபிள். சஹாபாக்கள், நபித்தோழர்கள் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை பாதுகாத்து எங்களுக்கு தந்தது போல யாருடைய லைஃபையும் யாராலையும் பாதுகாக்க இயலாது. இது ஒரு மிரக்கல். ஷமாயிலு திர்மிதி தமிழ்லையும் இருக்குது, மொழிபெயர்க்கப்பட்ட கிதாப் உண்டு. இமாம் திருமிதி மூலமாக எழுதப்பட்ட கிதாபு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய உடைய பற்றி, நடைய பற்றி, பேச்சை பற்றி. பரிகாசம் எப்படி செய்வாங்க? பரிகாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிகாசம் செய்வாங்க. பரிகாசத்திலே என்ன செய்வாங்க? தன்னை மனைவிமாரோட நேரம் கொடுத்து கழிச்சுவாங்க. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கறதுக்கு, குடும்பத்துக்கு சல்லி கொடுக்கறதல்ல.
குடும்பத்துக்கு சாமான் சல்லி கொடுக்கறதில்ல, டைம் கொடுக்கறது. இது நபியினுடைய சுன்னத், இது அல்லாஹுடைய கட்டளை, இது அல்லாஹுடைய கட்டளை. எப்பயும் வாழ்க்கையில் படித்தவங்க இதெல்லாம் நாங்கள் எல்லாரும் படிச்சுக்கொள்ளணும். ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை, நபியிட வாழ்க்கையில் உள்ள மொடரேஷன், அதாவது மொடரேட் என்ன பேலன்ஸ் யாருடைய வாழ்க்கையிலையும் கிடைக்காது, யாருடைய வாழ்க்கையிலையும் கிடைக்காது. அல்லாஹ்வின் மீது தவக்கலும் இருந்துச்சு, அஸ்பாபுகளையும் எடுத்துக்கொண்டாங்க. அஸ்பாபுகள் எல்லா வகையான சலுகை, எல்லா வகையான விஷயத்திலேயும் ஒரு மொடரேட்டாக நடுநிலையான உம்மத்தன் வசத்தாவாக இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டிருக்கிறாங்க. ஆச்சரியமான நபி. நபியினுடைய வரலாறு படிக்கோணம். அல்லாஹ் துணை புரிவானாக. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு முந்தின ஆயத்துகள் 3 ஆயத்தில் நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தோம். அல்லாஹுடைய ஹம்து சனா, அல்லாஹுடைய அல்லாஹ் கியாமத்தினாலுடைய அதிபதி என்பதாக அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்துட்டோம். அதை புகழும் பொழுது சொன்னோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். ரப்புல் ஆலமீன், அவன் யாரு? அகிலத்தாருடைய ரப்பு, அகிலத்தாருடைய ரப்பு. அங்க 2 சிஃபாத் வந்து இருக்குது. ஒன்று உலூஹியா ருபூபியா. உலூஹியா ருபூபியா. அல்லாஹ் என்பது உலூஹியா, இலாஹ் கடவுள், இறைவன், வணக்கத்துக்குரியவன். ருபூபியா அவன்தான் பராமரிக்கக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன், ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன். அதுக்கு பிறகு அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் இறக்கமுடையவன். ரஹ்மான் ரஹீம், கியாமத்துடைய நாளையில முஃமின்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவன். மாலிக் யௌமித்தீன், அவன் நாளை கியாமத்துடைய நாளுடைய அதிபதி. அன்றைக்கு நாள் யாரும் இல்ல. லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் ஆட்சி யாருக்கு சொந்தம்? யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அவனே சொல்லிக் கொள்வான் லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய இந்த அல்லாஹ்வுக்குத்தான் இன்றைய நாளுடைய ஆட்சி சொந்தம். அல் யௌம, இன்றைய நாள் ஒவ்வொரு ஆத்மாவும் நீங்க செஞ்சதுக்குரிய கூலியை நாங்க தருவோம் உங்களுக்கு. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. நான் சொன்னதானே அமல் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, சின்ன ஒரு அமலையும் யாரும் குறையாக பார்க்க வேணாம். ரப்புல் ஆலமீன் சொல்றான், சிறுசிக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கடுகு மணி அளவுள்ள அமல். என்ன அமல்? கடுகு மணி அளவுள்ள அமல். எந்த அமலாக இருக்கவோ தெரியாது. மிஸ்கால தர்ரத்தின், தர்ராண்ட கடுகு, சின்ன ஒரு அமல். அல்லாஹ் நபி சொல்றாங்க லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான கர்மத்தில் எதையுமே அற்பமாக பார்க்க வேணும், எதையும் அற்பமாக பார்க்க வேணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை புகழ்ந்தோம், அவனுடைய ருபூபியத்தை பற்றி சொன்னோம், அவனுடைய ரஹ்மத்தை பற்றி சொன்னோம், அவனுடைய முல்க பற்றி சொன்னோம். நாளை கியாமத்துடைய நாளையில லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார் எல்லாம் சொல்லி அல்லாஹ் மறைந்திருந்த, அதாவது தூர இருந்த ஒருவன் அழைக்கிறது போல அல்லாஹ்வை சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனுக்கு, அவன் ரப்புல் ஆலமீன், அவன் ரஹீம், அவன் ரஹ்மான், அவன் மாலிக் யௌமித்தீன் என்றெல்லாம் சொன்னதுக்கு பிறகு திடீரென்று சொல்லி ஆயத்து மாறுது. இப்ப என்ன மாறுது? இய்யாக நஅ்புது, உன்னையே வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம். தூர இருந்த ஒருவரை அழைச்சி கிட்ட கொண்டு இப்ப சொல்றோம் உன்னையே வணங்குகிறோம். முந்தின 3 ஆயத்திலையும் அல்லாஹ்வை பற்றி எப்படி பேசினோம்? 3வது ஆள் மாதிரி பேசினோம். அவனுக்கே புகழ் அனைத்தும், அவன் ரப்புல் ஆலமீன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய சிந்தனையை உள்ளத்துல கொண்டு வந்து வச்சு கொண்டு இப்ப சொல்றோம் அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹ்வை கண்ணால பார்க்கிறது போல, எனக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறது போல நாங்க சொல்றோம் இய்யாக, உன்னையே. அவன் அவன் என்று சொல்லி போட்டு இப்ப திடீர் என்று சொல்லி எங்க மாறிட்டோம்? இப்ப உன்னையே, நீ இருக்கிறாய், உனக்கு நீ இருக்கிறாய். இப்ப உன்னையே வணங்குகிறோம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். நஅ்புதுவ பத்தி ஒரு நாள் பேசலும், நஸ்தஈன பத்தி ஒரு நாள் பேசலும். நஅ்புத், இய்யாக நஅ்புத், உன்னையே வணங்குகிறோம். இபாதத் என்ன? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இபாதத்துக்காக வேண்டித்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கை முழுக்க இபாதத்து.
சுன்னத்துகளை கொண்டு, இத்திபாஉன் நபியை கொண்டு, நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றத்தை கொண்டு எங்கட வழக்கங்களை வணக்கமாக மாற்றிக்கொள்ளும். என்ன செய்யலாம்? வழக்கத்தை வணக்கமாக மாற்றிக்கொள்ளும். டாய்லெட்டுக்கு போறது வழக்கமா இபாதத்தா? வழக்கம், வணக்கமாக மாற்றணும். சாப்பிடுறது வழக்கம், என்ன செய்யலாம்? வணக்கமாக மாற்றணும். ஆதத்துகளை இபாதத்துகளாக மாற்றணும். ரூட்டிங்காக செய்யற அமல வர்ஷிப்பாக மாற்றணும். வளமையா டிராவல் பண்றோம், டெய்லி டிராவலிங் நடக்குது, அது ஒரு டெய்லி ரூட்டிங், அது ஒரு வர்ஷிப்பாக மாற்றணும். நஅபுது வமா ஹலக்துல் ஜின், இபாதத் என்றது தொழுகையில தக்பீர் கட்டிக்கொண்டு சொல்றோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம். தொழுகையில சொல்றத வெளியில் அமல் செய்யணும். தொழுக வாழ்க்கைக்கு ஒரு பிராக்டிஸ். இப்படித்தான் அடக்க ஒழுக்கமாக நாங்கள் வாழ போறோம். அல்லாஹ் எஜமான், நான் ஒரு அடிமை என்றதை நிரூபிக்கிறது தொழுக. அல்லாஹ் யாரு? எஜமான். நான் யாரு? அடிமை. இதை நிரூபிக்கிறது தொழுக. ஈயாக்க, உன்னையே. முதலாவது சொல்றோம் உன்னையே, உன்னைத்தான். நஅபுது, வணங்குகிறோம். வணங்கப்படக்கூடிய ரப்ப முற்படுத்திட்டோம். வணங்கப்படக்கூடிய ரப்ப முற்படுத்தினோம். அரபிக்கு ஆச்சரியமான ஒரு பாசை. ஈயாக்க, உன்னையே. முந்தி சொல்றோம் உன்னையே. நாங்கள் தமிழ்நாடு சொல்லுவோம் உன்னையே வணங்குகிறோம். அரபுல எப்படி வந்து ஈயாக்க, உன்னையே. நஅபுது, நஅபுது பிற்படுத்தப்பட்டது, வணங்குகிறோம் என்றது பிற்படுத்தப்பட்டது. ஏன்? அப்பத்தான் அல்லாஹ் என்றது முன்னுக்கு வரணும். இபாதத்துக்கு முந்தி ரப்பு, ரப்ப அடையறதுக்குத்தான் இபாதத்து, ரப்ப அடையறதுக்குத்தான் இபாதத்து. அதனாலதான் சொல்றோம் உன்னையே வணங்குகிறோம், உன்னையே நாங்க வணங்குகிறோம். அல்லாஹ் சொல்றான், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி அன்றி வேறொன்றுக்கு படைக்க இல்லை. எங்கட காலையும் மாலையும் இரவும் பகலும் வாலிபமும் வயோதிபமும் திருமணமும் தலாக்கும் எல்லாம் இபாதத்தாக மாறணும். தலாக்கையும் இபாதத்தாக மாற்றணும், விளையாட்டையும் இபாதத்தாக மாற்றணும். மனிதனுக்கு விளையாட்டு தேவை, கூட்டாளிமாரோட ஈக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்மாரோட ஈக்கிறது இபாதத்து, அது இபாதத்தா மாற்றணும். எப்படி இபாதத்தாக்குறது? ஆதத்துகளை இபாதத்துகளாக மாற்றுங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஒரு 40 என்ற கிதாபில் சொல்றாங்க, இபாதத் என்று சொன்னா வெறுமனே தொழுக, நோம்பு, ஜகாத், ஹஜ்ஜி மட்டுமல்ல. திலாவத்துல் குர்ஆன் இபாதத்து, அல்லாஹ்வுடைய திக்ர் இபாதத்து, ஹலாலான உணவை, ஹலாலான உறவை, ஷரியாவுடைய கோட்பாடுகளை பேணிய நிலையில தேடுவது இபாதத்து. அல்லாஹ்வுடைய பாதையில பேத்து மௌத்தான் என்று சொன்னா ஷஹாதத், அதாவது ஃபீ சபீல்ல யுத்தத்துக்காக வேண்டி பெய்த்த ஒருத்தர் மௌத்தாகுவது போலத்தான். ஒருத்தர் போனாரு இம்போர்ட் பண்றதுக்கு சாமான், கொஞ்சம் சைனாவுக்கு போனாரு, சிங்கப்பூருக்கு போனாரு, ஹாங்காங் போனாரு. அவர் போனார், அங்க போய்த்து சாமான் கொண்டு மக்களுக்கு ஹதியா கொடுக்கறதுக்கல்ல, அந்த ஊருடைய விலைக்கு வாங்கி கொண்டு வந்து இந்த ஊருடைய விலைக்கு விற்கிறதுக்கு. அவர் நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? பணம், ப்ராஃபிட். மங்கள் அடிக்கிறது இல்லை, ப்ராஃபிட் எடுக்கிறது, ஏமாத்துறதல்ல. மக்களுக்கு பணத்தை கொடுத்து நோக்கமே வியாபார நோக்கம். அவர் போனாரு, பெய்த்து மார்க்கம் சொல்லக்கூடிய வியாபாரத்தில் உள்ள சட்டங்களை எல்லாம் பின்பற்றாரு. ஹதீஸ்ல வந்திருக்குது, தஃப்சீர் இப்னு கஸீர்ல சூரத்துல் முஸம்மிலுடைய ஆயத்துக்கு கீழே, ஆயத்துகளுக்கு கீழே இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ்கள் ரிவாயத்து செய்றாங்க. அங்க பெய்தொத்தர் மௌத்தானாலும் அவரும் ஃபீ சபீலில்லாஹ். ஏன்? இபாதத்தில் போனாரு. எதுல போனாரு? இபாதத்தில் போனாரு. புள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது இபாதத்து வாப்பா, புள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறது இபாதத்து. அல்லாஹ் எங்களுக்கு அந்த சுமையை சுமத்தாட்டு இருக்கிறான். இன்னமத்தட்ட வாங்கி கொடுக்கறதல்ல, நாங்க உழைத்து கொடுக்கணும், சம்பாரிச்சு கொடுக்கணும். நாங்க நியத்து வச்சோம் எங்கட புள்ளைக்கு ஹராம் கொடுக்கிறது மட்டுமல்ல, ஏண்ட புள்ள ஏண்ட சாப்பாட்டை தான் சாப்பிடணும், ஏண்ட உழைப்பு ஏண்ட கையாலத்தான் இந்த புள்ள தின்னணும். இன்னஹுதல் ஐதி பேச பின்னுக்கு வருகிறது. தலபுல் ஹலால், ஹலாலான உணவு இபாதத். ஜிஹாதுல போய்த்து ஷஹீத் ஆகிறது,
சில கட்டங்களை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சூரத்து முஸம்மில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை மூணா பிரிச்சிருக்கிறான். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க நோயாளிகள், இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க வஆஹரூன யضربون في الارض, இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஹலாலான உணவை தேடி பஜார்ல, தெருவுல, பூமியில சுத்தி திரியிறாங்க. மூணாவது தான் சொல்றான், இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க ஜிஹாதுக்காக வேண்டி கிளம்பி போறாங்க. ஹலாலான உணவை முற்படுத்தி நான் எதுக்கு முந்தி? ஜிஹாதுக்கு முந்தி. ஏன்னா ஜிஹாதுக்கு போகணும், ஆயுதம் தேவை. ஆயுதம் வாங்க என்ன வேணும்? பணம் வேணும். அந்த பணத்தை எங்க எடுக்கிறது? மங்கல் அடிக்கிறதா? வசூல் பண்றதா? உங்களோட பணத்தால தான் நீங்க ஜிஹாது செய்யணும். வஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும். உங்களோட பணம், உங்களோட காசு, வாப்படம் இல்ல, மாமடம் இல்ல. அப்ப உங்களோட பாசு எங்க கிடைச்சும்? ஹலாலான உணவு, ஹலாலான சம்பாத்தியம். எங்கட மார்க்கம் ஒரு நாளும் சோம்பேறிகளாக இருக்க எங்களை சொல்லித்தரல. யாரும் மீது டிபெண்டன்ட் இல்லை. நாங்கள் உழைக்கக்கூடிய சமூகம். இந்த கை உழைக்கும், இந்த கை தேடும் ஹலாலான உணவை. நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே போவோம். இப்ப இருக்கிறத வச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப தெரித்த நீக்குது மாஷா அல்லாஹ்னு சொல்லி ரைட். அப்ப என்ன செய்வோம்? அப்ப இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தலபுல் ரிஸ்கில் ஹலால், ஹலாலான உணவை தேடுறது. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதை இபாதத்தாக பாருங்க. ஹதீஸ்ல வந்திக்குது, பிள்ளைகள் மட்டுமல்ல, மனைவியினுடைய வாயில ஒரு கவலை புடிய அள்ளி போடுறதும் இபாதத்து. யாட வாயில? மனைவியிட வாயில. ஏன் வாப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மனைவின்னு சொன்னாங்க? சொல்லிக்கலாம் உம்மட வாயின்னு சொல்லி, புள்ளைட வாயின்னு சொல்லி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளையும் அற்புதம் இருக்குது, இஜாஸ் இருக்குது. உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் தெரியுமா மனைவியை சொன்னாங்க? மனைவியிட வாயில போடுறா வேற நோக்கம் இருக்கும். ரெண்டு நோக்கம் உள்ள இடத்திலேயே நீங்க செலவழித்து அவங்களுக்கு நன்மை என்றிருந்தால், அல்லாவுக்காக வேண்டிய உம்மட வாயில, புள்ளைட வாயில, எத்தீமுடைய வாயில போட்ட நிலைமை அடைச்சும். மனைவிக்கு தீர்த்துன்றது இபாதத்தா பார்த்த இஸ்லாம் இது. அதுக்கு உங்களுக்கு நன்மை இருக்குது. அப்ப செலவழிக்கிறதுக்கு நன்மை இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. ஹலாலான உணவை தேடுங்க. குடும்பத்துடைய பக்கத்து வீட்டுக்காராக்களுடைய ஹக்கா தான் செய்யறது. என் பக்கத்து வீட்டில் ஒரு நோயாளி இருக்கிறாரு, நோய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. நான் பள்ளியில் ஜமாத்துடைய தொழுகைக்கு போகணும். கிதாபுகளில் ஃபிக்ஹில் சொல்லப்பட்டிருக்குது. நான் அந்த நோயாளிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால் அந்த நோயாளிக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கிடைச்சுமென்றிருந்தால் எனக்கு இப்போ ஜமாத்து முக்கியம் இல்லை, தொழுகை முக்கியம், ஜமாத்து முக்கியம் இல்லை, அவருடன் இருக்கிறதா முக்கியம். மற்றவன் ஹக்கா தான் செய்யறது. பாப்பக்கு சுகம் இல்லை இல்லை, நான் யாரையும் குறை சொல்லல, உண்மையை சொல்லித் தரோணும் என்ற நோக்கத்தில் மட்டும் சொல்றேன். உம்மக்கு சுகம் இல்லை, என்ன மாசம் 3 நாளும் இருக்குது, என்ன செய்யணும்? இப்ப என் உம்மக்கு பக்கத்தில் நான் இருந்தா என் உம்மா கொஞ்சம் கம்ஃபர்டபுள், ஆரோக்கியம், அவ ஹாப்பி, அவ சந்தோஷப்படுவா என்றிருந்தால் நான் எதை முற்படுத்தணும்ன்றதை பார்த்தோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹ்பத்தை விடவும் உம்மட சுஹ்பத் முக்கியமானது. இந்த விஷயம் யார சுஹ்பத்? சுஹ்பத்துண்டா கம்பெனியன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுஹ்பத்தில் ஒருத்தருக்கு இருக்கையிலும் சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு போறதுக்கு. ஆனால் அங்க போகலும், ஆனா உம்மா கஷ்டப்படுவா, உம்மா தனிச்சிடுவா, உம்மக்கு யாரும் இல்லை, உம்மா நோயாளியாக இருக்கிறா என்ற ஒரு நிலைமை உருவானா எதை முற்படுத்தணும் சொல்லுங்களேன்? உம்மாவை தான் முற்படுத்தணும். ஏன் காரணம்? அந்த நபீத்த போறதுக்குரிய சக்திக்கு காரணம் யாரு? பெத்தது யாரு? வளர்த்தது யாரு? எங்களோட உம்மா 9 மாசம் வயிற்றுல வச்சு சுமந்தது மட்டுமல்ல, எங்களோட உம்மா வாழ்க்கை பூராக அவள் உள்ளத்தில் வச்சு எங்களை சுமந்து கொண்டிருக்கிறா. ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம். அல்லாஹ்வுக்கு ரஹ்மத்து செய்வானா. யா அல்லாஹ், எங்களுக்கு சிறு பிராயத்தில் இறக்கம் காட்டியது போல அவர்களுக்கு இறக்கம் காட்டுவாயா. அவருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக எங்களை கபூல் செய்வாயா. பெற்றோருடைய ஹக் அதா செய்யுங்க. பெற்றோருடைய ஹக் அதா செய்யுங்க. மனதை அவருடைய கண்குளிச்சுகளாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானா.
இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, அல் அம்ரு பில் மஅரூஃப், அல் அம்ரு பில் மஅரூஃப், நன்மையை கொண்டு ஏவுறது இபாதத்து, சுன்னத்துகளை பின்பற்றுறது இபாதத்து. இய்யாக நஅபுது என்று சொன்னா வெறுமனே தொழுகிறது மட்டுமல்ல, தொழுகிறது மட்டுமல்ல, எல்லாம் இபாதத்து. உம்மவோட இருக்கிறோமா இபாதத் என்ற நோக்கத்தில் இருங்கோ. உம்மாவை பார்த்து கொண்டிருக்கிறது இபாதத்து. வாப்பா உம்மாவை சும்மா பார்த்து கொண்டிருக்க சந்தோஷமா, உம்மா என்ன பார்த்தோன்னு அவருக்கு சந்தோஷமா, நான் இவனையா பெத்திக்கிறேன், இப்படிப்பட்ட கண்குளிர்ச்சி ஆயிக்குது, இவ்வளோ பெரிய இபாதத்து. என் உம்மா என்ன பார்த்து சொல்றா, உம்மா எங்களை பார்த்து சொல்றா என்ன, ஏண்ட புள்ள மாஷா அல்லாஹ். ஒரு புள்ள குர்ஆன் ஓதுது, சத்தம் வாப்பா உம்மா கேட்குது, சந்தோஷப்படுறாங்க. இதை விட பெரிய இபாதத் என்ன வாப்பா, இதை விட பெரிய இபாதத் என்ன? இபாதத் என்றதை மட்டுப்படுத்த இயலாது. இபாதத் என்றது வாஸ், விரிவான பகுதி. நாங்க எல்லாத்திலும் சொல்றோம் ஈயாக்க, இந்த எல்லாத்தையும் செய்யறது உனக்காக வேண்டித்தான், யாருக்காக வேண்டியும் இல்லை, யாருக்காக வேண்டியும் இல்லை. அல்லாஹ்வை முற்படுத்திட்டோம், உனக்காக வணங்குகிறோம், உனக்காக இதை செய்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்குது, தரம் இருக்குது. இந்த தரத்தில் ஆக உயர்ந்த தரம் நபித்துவத்துக்கு முன்னால, நபிப்பட்டம், நபி என்றத்தை விடவும், ரசூல் என்றத்தை விடவும், ஹபீப் என்றத்தை விடவும், ஷஹீத் என்றத்தை விடவும், சித்தீக் என்றத்தை விடவும், சாலிஹ் என்றத்தை விடவும், சுப்ஹானல்லாஹ், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் என்று குர்ஆன்ல பல வகையான தரம் ஸ்டேட்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டேட்டை விடவும் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஸ்டேட் தரம் என்ன தெரியுமா? சொல்லுங்க என்னன்னு. அப்து, அடிமை. அடிமை உபூதியத்தை வெளிப்படுத்துறது. அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுடைய அடிமை. சில கட்டங்கள்ல அல்லாஹ் சில மக்களை பாவத்தை கொண்டு சோதிப்பான். அல்லாஹ் சரியான விளக்கத்தை நசீபாக்குவானாக. அந்த சோதனை, அந்த பாவத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதிச்சது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறதுக்கு காரணமாக அமையும். அல்லாஹ் பக்கம் நெருங்குறதுக்கு காரணமாக அமையும். சில கட்டங்கள்ல எங்கள் அல்லாஹ் அந்த பாவத்தை கொண்டு சோதிச்சது அல்லாஹ்வை விட்டும் தூரமாகிறதுக்கு காரணமாக அமையும். வாழ்க்கையை நல்லா ஞாபகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு கிட்ட வாயிட்டாங்க. ஷைத்தான் தவறு செஞ்சான், அல்லாஹ் விட்டு தூரமாயிட்டான். சில மக்கள் சில தவறை செய்வாங்க, அந்த தவறு அவங்க அல்லாஹ்வின் பக்கமாக கிட்ட வாக்கிடும். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்க எல்லாரையும் ஆக்கி வைப்பானா. இன்னும் சில கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க தவறை செஞ்சுட்டு அல்லாஹ் விட்டு தூரமாகிடுவாங்க. ஒரு தவறு செஞ்ச உடனே வரக்கூடிய வெட்கம் இருக்குதே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால வானம் என்ற அந்த இதை சாப்பிட்டுட்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான் ஆதமை பார்த்து, முஸ்னத் ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது, அஃபிராரம் மின்னி யா ஆதம், ஆதமே என்ன விட்டா நீங்க ஓடுறீங்க? உனக்கு கஷ்டம், செய்யக்கூடாத ஒன்று செஞ்சிட்டாங்க, வானமுண்ட ஒன்று நடந்துட்டுது, விரும்பியோ விரும்பாமலோ எப்படியோ நடந்து முடிஞ்சிட்டுது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்று நடந்து முடிஞ்சிட்டுது, அதை பற்றி பேசி வேலை இல்லை. அடுத்த ஸ்டெப் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க அந்த பக்கம் இந்த பக்கமாக சுவர்க்கத்தில். அல்லாஹ் கேட்குறாங்க, ஃபிராரம் மின்னி, என்ன ஆதமே என்ன விட்டு மூட போறீங்களோ? அப்போ சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, கால லா யா ரப், அல்லாஹ்வே உன்னை விட்டு மூடல்ல, பல் ஹயாஅன், வெட்கத்தால் ஓடுறேன். எனக்கு இந்த சுவர்க்கத்தில் வாழ்றதுக்கு இடம் தந்ததுக்கு பிறகு உனக்கு துரோகம் செஞ்சிட்டனே என்ற வெட்கம் என்ன ஓட வச்சிட்டுது. பல் ஹயாஅன், வெட்கத்தால் ஓடுறேன். அதே கிதாபில் வந்திருக்குது, ஹாக்கிம்ல ஹதீஸ் வந்திருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சிட்டாங்க, வானமுண்ட உண்டை செஞ்சிட்டாங்க. வாழ்க்கையில் யாமிச்சோம் இதெல்லாம், வானமுண்ட உண்டை செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது நடந்ததுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே பேசுறாங்க, யா ஆதம், ஆதமே
இந்த தவறை நீங்க செஞ்சிட்டீங்க, இந்த தவறை நீங்க செஞ்சு இல்லட்டி ஏண்ட கஃபார், ஏண்ட கஃபூர், ஏண்ட தவ்வாப் என்ற சிஃபாத்தை நான் யாருக்கு காட்டுறதுக்கு? நான் யாருக்கு இதை காட்டுறதுக்கு? அல்லாஹ் சொல்றான் தானே, நான் மன்னிக்க கூடியவன், மறக்க கூடியவன், இறக்க முடியவன் என்றெல்லாம் நான் அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த தவறை செஞ்சு இல்லட்டி நான் இதை யாருக்கு காட்டுறதுக்கு? நான் யாருக்கு இதை காட்ட? சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், யா ஆதம், ஆதமே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த தவறு நடக்கிறதுக்கு முன்னால குந்த ததுகுலு அலைய துஹூலுல் முலூக்கி அலல் முலூக்கி கபுலல் மஅசியா, இப்படிப்பட்ட ஒரு தவறு உங்களால நடக்கிறதுக்கு முன்னால நீங்க எங்கட சபைக்கு வரும் பொழுதெல்லாம் அரசர்களுடைய சபைக்கு அரசர்கள் வருவது போல வருவீங்க. ஏன்? பியோ, எந்த குத்தமும் இல்லை, சுத்தம். சும்மா எப்படி வாராரு? சும்மா ஒரு வகையான நட, அரசர்களை பார்ப்பதற்கு அரசர்கள் வருவதை போன்ற ஒரு நட, வீர நட போட்டு வாராரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், இப்ப அல்ஆன், இப்ப வானமண்டத்தை செஞ்சதுக்கு பிறகு அல்ஆன், இப்ப எப்படி தெரியுமா? ததுகுலு அலைய துஹூலல் அபீதி அலல் முலூக், அரசர்களுடைய சபைக்கு அடிமைகள் வருவது போல பயந்து பயந்து வாரீங்க. வதாலிகா ஹப்பு இலைனா, அது எங்களுக்கு ரொம்ப விருப்பம், அப்படித்தான் நீங்க வரணும். எந்த தவறுமே நீங்க செய்ய இல்லை, அப்ப நீங்க பியோ, உங்கள்ட்ட என்ன வரும்? ஒரு கர்வம் வரும், ஒரு கர்வம் வரும். நாங்க சுத்தமானவங்க, நாங்க சுத்தமானவங்க, நாங்க தௌபா செய்ய தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, துஹூலல் முலூக்கி அலல் முலூக், அரசர்களுடைய சபைக்கு அரசர்கள் போறது போல போனாங்க. ஆனா இந்த தவறு நடந்துச்சுதே, அன்றைக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், இப்ப எப்படி தெரியுமா வாரீங்க? அரசர்களுடைய சபைக்கு, மாலிக்குல் முலூக்குடைய சபைக்கு அடிமைகளை போல வாரீங்க. வதாலிகா ஹப்பு இலைனா, அதுதான் எங்களுக்கு ஆக விருப்பம். இய்யாக நஅ்புது என்ற அர்த்தம், யா அல்லாஹ் நீ எஜமான், நான் அடிமை. நீ எஜமான், நான் அடிமை. நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன். குர்ஆன்ல என்னெல்லாம் நீ சொல்லியிருக்கிறாயோ அதெல்லாத்தையும் நான் செய்வேன். இதான், இதுக்குத்தான் குர்ஆன்ல சத்திய சூரத்துல் ஃபாத்திஹால சத்திய பிரமாணம் செய்றோம். இய்யாக நஅ்புது, நான் அடிமை, நான் அடிமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ உயர்ந்தவங்க. ஸல்லல்லாஹுடைய உயர்வை பத்தி பேசுறதுக்கு குர்ஆன் மிச்சம் பேசிக்குது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளின் மீது சத்தியம் செய்றான். காபத்துல்லா சத்தியம், குர்ஆன்ல சத்தியம், இது மாதிரி சத்தியம் பண்ணிக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ல உம்ருக, நபியே நாயகமே உங்களோட வாழ்நாள் மீது சத்தியமாக, அந்த நபியை கூட குர்ஆனுடைய பல இடங்களில் அல்லாஹ் அடிமை 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 என்பதாக வர்ணிக்கிறான். அடிமை. நீங்க எந்த சிஓவாய்க்கோ மேலும், எந்த இடத்துக்கு போய்த்து சேரோ மேலும், இந்த நாட்டினுடைய பிரசிடன்ட் அல்ல, அதுக்கு மேல போய்த்தாலும் சரி, நீங்க ரீஜனலுக்கே பிரசிடண்டா மாறோ மேலும், நீங்க உலகத்துக்கே நாட்டுக்கு அதிபதியாக மாறினாலும் சரி, மறக்கவானம், நீங்க யாரு? அடிமை. அடிமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த ஸ்டேட் தான் ரெண்டு ஸ்டேட், ரெண்டு இடத்தை கொடுத்தான். அந்த இடத்தை யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல. ஒன்று தான் சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் அல்லாஹ் எடுத்தான். மக்காவில் தூங்கின நபி 1500 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா எங்க போனாங்க? 7 வானத்தை கடந்து போனாங்க. அல்லாஹ் இந்த சம்பவத்தை குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? எங்கட சிஓவை நாங்க எடுத்தோம்டா சொல்றான், எங்கட டைரக்டர் எடுத்தோம்டா சொல்றான், எங்கட நபியை கூப்பிட்டோம்டா சொல்றான், எங்கட ரசூலை கூப்பிட்டோம்டா சொல்றான். இல்ல, ஒண்ணும் இல்லை. அங்க ரசூலும் இல்ல, அங்க நபியும் இல்ல, அங்க தலைவரும் இல்ல, அங்க யாரும் இல்ல, அங்க தாஜும் இல்ல, அங்க முனீரும் இல்ல, அங்க சிராஜும் இல்ல, பஷீரும் இல்ல, ஒன்றும் இல்ல. அல்லாஹ் சொல்றான் என்ன? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அப்த், அப்த் அடிமை. அந்த ரப்பு தூய்மையானவன். எந்த ரப்பு? தன்னுடைய அப்தை, தன்னுடைய அடிமையை இராவலி பயன்படுத்தாட்டி வைத்தார். எங்கிருந்து?
மக்காவிலிருந்து மதீனா, மக்காவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு, அங்கிருந்து மேலே கொண்டேத்தான். வன் நஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى. சுப்ஹானல்லாஹ். அங்க வெச்சறேன், நான் அங்க சந்திச்சேன், எங்க சிதறத்துல் முன்தஹால சந்தித்தேன். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி, தன்னுடைய அடிமைக்கு வஹை அறிவித்தார், சொல்லிக் கொடுத்தாரு. மா அவ்ஹா, இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அல்லாஹ் சொல்றான், எனக்கும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில் உள்ள உறவும் இய்யாக நஅபுது, இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம் என்ற உறவு தான், வேற உறவு கிடையாது, வேற உறவு கிடையாது. ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி கிடைச்ச ரெண்டாவது ஸ்டேட் தான் ஒரு ஸ்டேட் மிஅராஜ், இராவழி பயணம், மேலே போனது. முதல் வானத்தில், ரெண்டாம் வானத்தில், மூணாம் வானத்தில் இது நடந்த இரவு இன்றைக்கு இல்லை நாளைக்கு மிஅராஜுடைய இரவுன்னு சொல்லுவோம் நாங்கள். நோன்புகள் எதுவும் சுன்னத்தில்லை, இந்த இரவை பற்றி இந்த நாளை பற்றி இது வந்தில்லை, ஆனால் இது இராவழி பயணம் நடந்த இரவு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ரெண்டாவது இடம்தான் சுப்ஹானல்லாஹ், அதுவும் ஒரு அற்புதமான இடம், அற்புதமான நாள், அற்புதமான நேரம், அற்புதமான சந்தர்ப்பம். அல்லாஹ் நபிக்கு குர்ஆனை கொடுத்த சந்தர்ப்பம். குர்ஆன், இந்த குர்ஆனுடைய ஆச்சரியங்களை பற்றி படிச்சோணும், குர்ஆனுடைய அற்புதங்களை பற்றி படிச்சோணும், குர்ஆனுடைய ஹிதமத்தை பற்றி படிச்சோணும். இந்த நாட்டில் வரோணம் ஒரு மദ്രസா, எப்படி தெரியுமா? ஒரு மദ്രസா இல்லை, ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்று வரோணம், குர்ஆனை பற்றி மட்டும் ரிசர்ச் நடக்கிறதுக்கு. முழு குர்ஆன், குர்ஆனுடைய மெடிசின், குர்ஆனுடைய விஞ்ஞான் சயின்ஸ், குர்ஆனில் இருக்கிற லாங்குவேஜ், குர்ஆனுடைய அற்புதங்கள், குர்ஆன் சொல்லிருக்கக்கூடிய பழைய புதிய விடயங்கள். சுப்ஹானல்லாஹ், டெய்லி வரக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ரிசர்ச்சையும் நாங்கள் எடுத்து டாக்குமெண்ட் ஆக்கினா மட்டும் சுப்ஹானல்லாஹ் ஒரு வருஷத்துக்கு பெரிய டாக்குமெண்ட் வந்துடும். குர்ஆனை பற்றி வரக்கூடிய கருத்துக்கள், குர்ஆனுடைய தத்துவங்கள், குர்ஆனுடைய அற்புதங்கள். சுப்ஹானல்லாஹ், இதனுடைய அற்புதத்தை அல்லாஹ்வே சொல்லிட்டான். இந்த குர்ஆனுடைய அற்புதத்தை நீங்கள் எழுத பிடிச்சா, கடல்ல உள்ள தண்ணி முடிஞ்சாலும் இன்னும் ஒரு கடலை தண்ணியாக உருவாக்கி இங்காக நீங்க மாற்றி எழுத பிடிச்சாலும் அந்த தண்ணி தான் முடியுமே அல்லாம இதனுடைய அற்புதங்கள் முடிய மாட்டாது. இதனுடைய அற்புதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு மேலன்னைக்கு வாப்பா இய்யாக நஅபுது. ரெண்டாவது கட்டம் தான் அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு இந்த குர்ஆனை கொடுத்த கட்டம். என்ன சொல்றான்? எங்களுடைய ரசூலுக்கு குர்ஆனை கொடுத்தோம், எங்களுடைய நபிக்கு குர்ஆனை கொடுத்தோம், எங்களுடைய ஹாத்தமுல் அம்பியாவுக்கு குர்ஆனை கொடுத்தோம் என்று சொல்ல இல்லை. அல்லாஹ் ரெண்டு இடத்துல சொல்றான், திருப்பி திருப்பி சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். அப்த், இய்யாக நஅபுத், இய்யாக நஅபுத். இங்க சொல்றான் அப்த், அடிமை, அடிமை. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ரப்புக்கே புகழனைத்தும், அந்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். எந்த அல்லாஹ்? அல்லதி அன்ஸலல் கிதாப், வேதத்தை இறக்கி வைத்தான், இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். யாருக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்ல, அலா அப்திஹி, அவனுடைய அடிமைக்கு, அவனுடைய அடிமைக்கு. அல்லாஹ் நபிக்கு கொடுத்த ஆக நல்ல அழகான ஸ்டேட் தான் ரசூல் என்றதை விடவும் அப்த், அல்லாஹ்வுடைய அடிமை. تبارك الذي نزل الفرقان على عبده، تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. سبحان الله. குர்ஆன் இறக்கி வைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அப்துக்கு. குர்ஆன் சொல்லுது அப்த், ஒரு மனிதன் ஆக நல்ல ஸ்டேட் என்னண்டா, நான் ஒரு அடிமை, நான் ஒரு அடிமை. இது முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ள எல்லா நபிமார்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுதும் அவர் ரசூல் என்னும் சொல்கிறான், எல்லாம் சொல்லி போட்டும் சொல்றான். நீங்க மறந்துடவானம் அவர் அடிமை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில்ல பேசினாங்க, தொட்டில்ல. நாங்க சொல்றோம் கிறிஸ்தவர்களுக்கு, நாங்க சொல்றோம் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு, தயவு செஞ்சு உங்களோட உள்ள கிறிஸ்தவ சகோதரர்களுடைய மார்க்கத்தை பேசுங்கோ, அழகா பேசுங்க, சொல்லுங்க, சிமிலரிட்டியை பத்தி பேசுங்கோ.
உங்களோட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்களோட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிமிலரிட்டியை பற்றி நாங்கள் பேசுவோம். நாங்களும் நம்புறோம் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை, நீங்களும் நம்புறீங்க கபருடைய வாழ்க்கையை, நீங்களும் சொர்க்க நரகம் இருக்குன்னு சொல்றீங்க, நீங்களும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்புறீங்க, நாங்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்புறோம். ஆனா நம்புற முறையில வித்தியாசம் இருக்கேலும். நீங்க சொல்றீங்க அல்லாஹ்வுடைய குமாரன் சொல்லி, நாங்க சொல்றோம் இல்ல அல்லாஹு ஸம் குல் ஹுவல்லாஹு அஹத். சுப்ஹானல்லாஹ். சிமிலரிட்டியை பற்றி பேசுங்க. நாங்க சொல்றோம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒருத்தர் நம்பாத வரையில முஸ்லிமாக முடியாது. ஏழுமாங்க? ஏழுமா? இல்ல. நீங்க சொல்லுங்க அந்த மக்கள்கிட்ட போய் குர்ஆன்ல ஹதீஜான்ற பேரு இல்ல, ஆயிஷான்ற பேரு இல்ல, ஃபாத்திமான்ற பேரு இல்ல, எந்த ஒரு பெண்மணியுடைய பேரும் குர்ஆன்ல இல்ல, நபி ஸல்லல்லாஹுடைய மகளாருடைய பேரு இல்ல. சுப்ஹானல்லாஹ். ஆனா மரியமுடைய பேரு குர்ஆன்ல 27 இடத்தில் இருக்கிறது. மரியம். எந்த மரியத்தை பத்தி நீங்க பேசுறீங்களோ அந்த மரியத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சூரா மரியம் என்ற ஒரு பேர் சூறாவே கொண்டு வந்துட்டான். எங்கட குர்ஆனை எடுத்து படிங்க வாப்பா, குர்ஆனை பிரிண்ட் பண்ணி கையில கொடுங்க வாப்பா கொண்டு. மரியம் ஒன்று சொல்றேன், கிரிட்டிசைஸ் பண்ணவானம் ப்ளீஸ் ப்ளீஸ். நாங்க எல்லாருக்கும் சொல்றோம் மார்க்கத்தில் கிரிட்டிசிசம் இல்லை. மற்றவங்களுடைய மார்க்கத்தையும் நாங்கள் எங்களுக்கு தெரியும் பொய் என்பதாக, ஆனா எங்களுடைய நம்பிக்கை பொய் என்று சொல்லி ஆனாலும் நாங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்குரிய ரைட்ஸ் எங்களுக்கு கொடுக்கப்படல. வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கக்கூடிய அந்த முஷ்ரிக்கீங்களையும் அந்த குஃபார்களையும் யாரும் என்ன செய்யக்கூடாது? கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஆனால் நாங்கள் அவங்களுடைய பேச்சு சிமிலரிட்டியை பற்றி பேசுவோம். நாங்களும் நீங்களும் என்ன விஷயத்தில் ஒப்பாக இருக்கிறோம்? உங்களோட மார்க்கத்தில் என்ன இருக்குது, எங்களோட மார்க்கத்தில் என்ன இருக்குது? கயாமத்தை பற்றி பைபிள் என்ன வந்திருக்குதப்பா? சூருதப்படக்கூடிய நாளை பற்றி பைபிள் என்ன இருக்குது? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் என்ன சொல்றோம்? எங்கட மார்க்கம் என்ன சொல்லுது? எங்கட குர்ஆன் என்ன சொல்லுது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, புள்ள எடுத்து கொண்டு வாராங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசாவை தூக்கி கொண்டு வாராங்க. பிறந்த புள்ள, பேச தெரியாத புள்ள. முதல் வாரத்தை என்ன தெரியுமா சொல்லிச்சுது? சலாம் சொல்லவும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லவும் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளைய கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாங்க, தூக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. புள்ளைய வச்சாங்க, கேட்டாங்க மரியம் என்ன நீ பாவம் செஞ்சிட்டியான்னு சொல்லி. மௌனமாக இருந்தாங்க. சொன்னாங்க நான் பேச மாட்டேன். புள்ளையும் பக்கமாக கைசைக்கின காட்டினாங்க. கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபிய்யா. இந்த தொட்டில் உள்ள இந்த சின்ன புள்ளை நாங்க எப்படி பேசுவோம்னு கேட்டாங்க. அவங்க கேட்கிறாங்க இந்த புள்ள பேசுது. முதலாவது சொன்ன வார்த்தை கால இன்னி அப்துல்லாஹ். கால இன்னி அப்துல்லாஹ் இய்யாக நஅபுது. இய்யாக நஅபுது. கால இன்னி அப்துல்லாஹ். நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை. முதல் வார்த்தை. இதைத்தான் 17 தடவை சொல்றோம். இய்யாக நஅபுது. நான் ஒரு அடிமை. நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய தயார். நீ என்ன சொல்றாய்? அத்தனை கட்டளையும் என் வாழ்க்கை நீக்கும். தொழுகை மட்டுமல்ல, ஜகாத்தும் இருக்குது, நோம்பும் இருக்குது, ஹஜ்ஜும் இருக்குது, மன்னிக்கிறது இருக்குது, உள்ள சுத்தம் இருக்கிறது, பெரியவர்களை மதிக்கிறது இருக்கிறது, சின்னவர்களை மீது இரக்கம் காட்டுற பண்பு இருக்கிறது. என்னென்னெல்லாம் சொல்லி இருக்கிறாயோ எல்லாம் என்ற வாழ்க்கை நீக்கும். இய்யாக நஅபுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி, ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்தன் ஷகூரா. وَوَهَبْنَا لِدَاوُودَ وَسُلَيْمَانَ. ஹஜ்ரத் சுலைமானுக்கும் ஹஜ்ரத் தாவூதுக்கும் நாங்கள் ஹிபத்தாக கொடுத்தோம், நன்கொடைகள் கொடுத்தோம். சொல்லிபடி சொல்ல நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். இன்னஹு அவ்வாப். ஃபவஜதா அப்தன். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வித்தியாசமான அறிவை கொடுத்திருந்தான். நாங்க புள்ள கிடைச்சாலும் ஒரு துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹு வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹி. அல்லாஹ் இந்த புள்ளையோட நலவை கேட்கிறேன். இந்த புள்ளை என்னை கண்குளிச்சி ஆக்கி வச்சிடு. இந்த புள்ளையை கொண்டு இன்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியை நசீபாக்கினேன். இந்த புள்ளையை கொண்டு சோதிச்சிடாதே. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த புள்ளையை கொண்டு எல்லாம் சோதிச்சான். நாளை கியாமத்திலேயே மனவருத்தப்படுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு புள்ளை கிடைச்சோடனே துவா கேட்கணும். கல்யாணம் முடிச்சோடனே துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய கருவில் உள்ள நலவை கேட்கிறேன்.
மனைவிக்கு கற்பம் தரிச்சிட்டுது, வயிற்றுல புல் இருக்குது, இப்போ துவா கேட்போம். புள்ள இல்லை, இன்னும் கல்யாணம் முடிச்சிட்டோம், வாழ்ந்துட்டோம், இப்போ துவா கேட்போம். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். என்ன துவா? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான புள்ளைய நசீபாக்கு. ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்ன தனி மனிதனாக வாழ வச்சிடாதே, எனக்கு ஒரு சந்ததியை நசீபாக்குவாயாக. குர்ஆனுடைய துஆக்கள் இது. என்ன துவா? குர்ஆனுடைய துவா. ஒவ்வொன்றுக்கும் துவா இருக்குது குர்ஆன்ல. கல்யாணம் லேட் ஆகுதா, சாலிஹான மனைவினம் கிடைச்சல்லையா, துவா. என்ன துவா இருக்குது? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறாங்க. கல்யாணம் முடிக்கல வாலிபர், அழகான ஒரு பெண் வேணும், மனைவி வேணும். குர்ஆனுடைய துஆக்களின் ஆச்சரியமான துவா. குர்ஆனுடைய துவா 2 வார்த்தை, அர்த்தம் பெருசு, அர்த்தம் பெருசு. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், எந்த நலவை, மனைவிக்கு சொன்ன வார்த்தை கைர் என்பதாக. என்ன வார்த்தை? கைர். கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. சொல்றாங்க சாசபங்க, உலகத்தினுடைய சாமான்கள்ல மிக நல்ல சாமான் ஒரு சாலிஹான மனைவி. அங்க அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல மூசா துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்காக வேண்டி இறக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த நலவின் பக்கம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். லேசா கொண்டு சேர்த்துடுவாப்பா, கஷ்டப்படுத்தினாதே. பொன்பாக்கு அனுப்பி 25 பொன்பாத்து 26வது முடிவு செய்யக்குள்ள 25 பார்த்துடுவாங்க. பொன் கஷ்டப்பட்டுமா எல்லாரும் ஏசுவாங்க, என்னடா பார்த்து பார்த்து முடிச்சிடலையான்னு சொல்லி. 26க்கு போக்குள்ளே முடிவு சொல்லுவார், இன்றைக்கு முடிவு செஞ்சு தான் வாரன்னு சொல்லி, இன்றைக்கு முடிவு செஞ்சு தான் வாரன்னு சொல்லி. இப்போ நடக்கும், இப்போ மாட்டுக்கொள்வார். மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது வார கேஸ கண்ணியமாக கபூல் செய்வோம். பொருத்தம் உண்டா என்ன செய்வோம்? எனக்கு பொருத்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஆசைக்கும், இப்படித்தான் இப்படி. அப்படி ஆசையும் தான் சொர்க்கத்திலையும் தான் கொண்டிருக்கும். சொர்க்கத்திலையும் கொன்றேலா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லையும் தான் கொண்டிருக்கும். ஒவ்வொருத்தரையும் உள்ளத்தில் மனக்கோட்டை இருக்குது, இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான். எல்லா மனக்கோட்டையும் சக்சஸ் ஆகிற இடம் எங்கில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். கல்யாணம் முடிச்சக்குள்ள சும்மா முடிச்சவும் கூடாது. ஃபன்கிஹு மா தாபலக்கும். குர்ஆனுடைய சில ஆயத்துக்கு இது தஃசீர் செய்ய இயலாது. அவங்க தான் என்ன சொல்லுவாங்க, தஃசீர் செய்யணும். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் உங்களுக்கு விருப்பமானதை, உங்களுடைய மனதுக்கு பட்டதை, உங்களுடைய மனது நல்லமென்று சொல்லக்கூடியதை நீங்க நிக்காக செஞ்சுக்கோங்க. ஏண்ட மனது என்ன சொல்றன்னு யாரும் தெரியும்? முஃபஸ்ஸிர் தெரியுமா? எந்த முஃபஸ்ஸிர் தெரியும்? எந்த தஃசீர் இமாமுக்கு தெரியும்? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய என்ன விருப்பம் என்று அவர்தான் தஃசீர் செய்யணும். அப்ப குர்ஆனுடைய துஆக்கள் பாடமாக்கும். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். துஆ ஓதி கைய போட இல்ல, கீழே கை போகல்ல. ஃபஜாஅத் இஹ்தாஹுமா. அந்த 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பொம்பளை புள்ள வாரா, வந்து சொன்னா, எங்கட வாப்பா உங்களை கூப்பிடுறாரு கூலி தாரத்துக்கு, நீங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு கூலி தாரத்துக்கு. அப்ப என்ன கூலி தர போறாரு? இப்ப எங்கட வாப்பா உங்களை கூப்பிடுறாருன்னா அவருக்கு எப்படி யோசனை போகும்? என்னத்துக்கு கூப்பிடுறது? என்ன அவ கிளீனா சொல்லிட்டா, டவுட் பண்ணுவானா, எங்கட வாப்பா உங்களை கூப்பிட்டது இதுக்கும் அல்ல, நீங்க செஞ்ச வேலைக்கு கூலி தாரத்துக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் அல்ல. சும்மா போய்த்து ஒரு ஆம்பளை ஒன்றை போய்த்து, பிரதர் எங்கட வாப்பா சொன்ன உங்களுக்கு வந்துட்டு போட்டா வீட்டுக்குண்டா, இவருக்கு எப்படியெல்லாம் கனவு போகும். இப்போ ஊட்ட தர போறாரோ, காணியை தர போறாரோ, சொத்தை தர போறாரோ இல்லை. ஒரு நாள் மொத்தருடைய பேசக்குள்ள டவுட் வர அளவு பேசுவான, கிளீனா பேசிடுவோம். குர்ஆன் சொல்லி தருது. யாரையும் போய்த்து சந்தேகத்தில் போடுவானோ. தலைவர் சொல்லுவீங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய பேசிக்குது, கொஞ்சம் சஞ்சுக்கோன்னு சொல்லுவார். இவருக்கு ராவெல்லாம் தூக்கம் இல்லை, என்னடா முக்கியமான விஷயம், நான் இது செஞ்சுட்டேனோ, இவரை பற்றி எதுவும் கழிச்சிட்டனோ, முக்கியமான விஷயம்ன்றாரு. அடுத்த நாள் காலைல போய்த்தா, இல்லை நான் மகளோட கல்யாணம் அமைக்குது இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் டேட்டா ஃப்ரீயாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் பார்த்தேன். இது எப்படிங்க? இப்போ குர்ஆன் சொல்லி தருது பேசுகிற முறையையும். யாரையும் கஷ்டத்தில் போடவானம், யாரையும் கஷ்டத்தில் போடவானம். நீங்க சொல்லுவீங்க ஒரு உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஆயிக்கும், உங்களோட மகளோட கல்யாணம் 3 மாதத்துக்கு நடக்கும், உங்களுக்கு முக்கியம். அது எனக்கு முக்கியமாங்க? அது எனக்கு முக்கியமா? அது இல்லை. முதலாவது முக்கியம் தான், இல்லாம இல்லை. நான் என்ன சொல்லுவார் என்றால்,
அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதை யாரையும் அப்ப இந்த பெண்மணி வை சொன்னா எங்கட வாப்பவங்கள வரட்டுமாம் சொல்லியிருந்தா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பரதேசி வாலிபர், இப்படி எல்லாம் யோசனை வைத்திருக்கும். என்னத்துக்கு வர சொன்னார் தெரியுமா? துஆ கபூல் ஆயிட்டோ தெரியா? இல்ல ஒன்றும் இல்லை. சொன்னாங்க லியஜ்ஸியக அஜ்ரமா ஸகைத்தலனா, எங்களுக்கு தண்ணி ஊத்துனீங்க தானே, அதுக்கு கூலி தாரத்துக்கு உங்களை வரட்டுமாம். சரி போனாங்க. இப்ப அது குர்ஆனுடைய குர்ஆன் ஆச்சரியமானது, குர்ஆன் பேசுது. போனாங்க. அங்க போன உடனே சொன்னா சுப்ஹானல்லாஹ், வாப்பவோட மகள் எப்படி பேசணும், என்ன லாங்குவேஜில் பேசணும், குர்ஆன் பேசுகிற லாங்குவேஜ் சொல்லி தருது. வாப்பவோட ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும், ஒரு விஷயத்தை செய்யணும். நான் இவரைத்தான் மேரி பண்ண போனேன் எப்படிங்க வாப்புக்கு? அது இந்த காலத்திலே எந்த காலத்திலையும் எந்த வாப்பம் பொருந்த மாட்டார். ஒரு வாப்பாட பைத்து நான் இவரைத்தான் மேரி பண்ண போறேன்னா என்ன செய்யும்? என்ன செய்யணும்? எந்த வாப்பாம் பொருந்த மாட்டார். தீன்தாரி வாப்பாம் பொருந்த மாட்டாரு, தீன் இல்லாத வாப்பாம் பொருந்த மாட்டாரு. அது அவரை ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு வார்த்தை அது. ஆனா உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை இருக்குது, உங்களோட ஆசையை நீங்க வெளிப்படுத்தவும் வேணும். எப்படி சொல்லுவீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விரும்பினா வாப்பா, விரும்பாம கல்யாணம் ஒன்று இல்லை. நாங்க கேட்கறது எஃப்ஆர் ஆனு எஃப்ஆர் ஒன்று பண்ண கல்யாணம் முடிக்கணும். எங்கேயாலும் ஒரு புரோக்கர் வந்து சொல்லோன்னா நல்ல ஒரு கேர்ள் ஒன்று இருக்குது, நல்லா ஸ்மார்ட், எல்லாம் நல்லா இப்படிக்குன்னா ஒரு எஃப்ஆர் ஒன்று வந்ததுக்கு பிறகு தான் என்ன செய்யணும்? இன்றைக்குள்ள எஃப்ஆர்ன்றது கோல்ஃபீஸ் போறதல்ல. நான் அந்த எஃப்ஆர் சொல்லல, நான் சொல்றேன் எஃப்ஆர் ஒன்று வரணும். அது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்டாங்க, பல முறை பார்த்திக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க, சின்னத்திலே பார்த்தாங்க, விரும்பினாங்க, போய்த்து கேட்டாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இந்த புள்ள பாக்குது, வாஷ் பண்ணுது, ரெண்டு குவாலிட்டியும் கண்டிச்சுது டியூரிங் அந்த டீலிங் டைம்ல. வாப்பாட்ட போய் சொல்லல, வாப்பா இந்த புள்ள எனக்கு முடிச்சு தாங்களே, எனக்கு மிச்சம் நல்லா இருக்கும், நான் விரும்புறேன்னு சொன்னா எப்படிங்க வாப்பாக்கு? நெருப்பு தானே பத்தும் வாப்பா. ஆனா வாப்பாவோட பேச லாங்குவேஜ் உண்டிக்குது. என்ன சொல்லிச்சு புள்ள வைத்து? புள்ள சொல்லிச்சு வாப்பாட்ட, யா அபதிஸ்தஅஜிர்ஹு, வாப்பா இவரை எங்கட வீட்டுக்கு கூலி கெடுத்தா எப்படிக்கும், ஹயர் பண்ண எப்படிக்கும், ஆள எங்கட வேலையெல்லாம் நல்லாக்குமே. அப்ப வாப்பா வந்து யாரு நல்ல சட்டலைட் பவரானால், மகள் என்ன பேசுறா, மகளோட பேச்சுவார்த்தை என்னன்னு யாருக்கு தெரியும்? வாப்பாக்கு தெரியும். ஆஹா இந்த லாங்குவேஜ் பேசுறானா, இப்ப வாப்பா வந்துட்டார் இறங்கி. உங்களோட தேவையா? அங்க கூலிய பத்தி பேசல, இவர் கல்யாணம் முடிச்சு தாங்கோடு தான் சொல்றா, வேற வார்த்தையில. இதை விளங்குறா வாப்பா. என் புள்ள என்ன பேசுது? அப்ப சொல்றா, மகனை பார்த்து சொல்றா, மகனே, மூசா பார்த்து சொல்றா, அலிசா பார்த்து, இன்னி உரீது அன் உன்கிஹக ஹிதபனத்தைய, என் ரெண்டு மகள்மார்ல ஒரு மகள் உங்களுக்கு நிக்காக செஞ்சு தர விரும்புறேன், ஆனா நீங்க மகரை கொடுக்கணுமே. குர்ஆனுடைய துஆக்கள், குர்ஆனுடைய வார்த்தைகள் ஆச்சரியமானது. குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையை பத்தி பேசணும். ஒரு வாப்பாவோட எப்படி பேசணும், என்ன துஆ கேட்கணும் சொல்றாங்க. துஆ கேட்கிறாரு, இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். சரி புள்ள கல்யாணம் முடிச்சாங்க, புள்ள கிடைக்க லேட் ஆகுது, இப்ப துஆ கேட்கறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். ஜக்கரியா புள்ள இல்ல, துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். சுப்ஹானல்லாஹ். துஆ துஆ துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள இல்ல, நன்மாராயம் சொல்லப்பட்டு விட்டதே, உங்களுக்கு புள்ள கிடைச்சிடும் சொல்லி. உங்களோட மனைவி கற்பிணி ஆகிட்டா, பிரெக்னன்ட் ஆகிட்டா, உங்களோட பூம்ல புள்ள இருக்குது, இப்ப உடனே துஆ மாறுது. இப்ப என்ன சொல்றாங்க? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா, யா அல்லாஹ் என்ற சந்ததியையும் என்ற மனைவியையும், எந்த மனைவியினுடைய கருவுல இந்த புள்ள தயாராக இருக்குதோ அந்த மனைவியையும் அந்த குழந்தையையும் என்ன கண்குளிர்ச்சியாக்கி வைப்பாயாக. புள்ள கிடைச்சிட்டு இப்ப என்ன துஆ வேணும் பாருங்க. குர்ஆனுடைய தர்த்தீபை பாருங்க, குர்ஆனுடைய தர்த்தீப். பொண்ணை கேட்டு துஆ கேட்டோம், புள்ள இல்லட்டி புள்ள கடு துஆ கேட்டோம், புள்ள டிலேயாக்குள்ள துஆ கேட்டோம், புள்ள ஊம்ல தயாராகிட்டு துஆ கேட்கிறோம், புள்ள கையில கிடைச்சிட்டு துஆ கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹில்லதீ வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யதி. துஆ, துஆவுடைய உம்மத் இது. சுப்ஹானல்லாஹ். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கறாங்க, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபவஜதா அப்தன், ஹித்ரும் எங்கட அடிமைதான், ஹித்ரும் எங்கட அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, எல்லா நபிமார்களும் அடிமைகள். இய்யாக நஅபுது, இய்யாக
நஅ்புது, உன்னையே வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம், வேற யாரையும் நாங்க வணங்கல்ல, அல்லாஹ்வே உன்னைத்தான் நாங்க வணங்குகிறோம். இதை வெளிப்படுத்துறது தான் இய்யாக நஅ்புது, உன்னை வணங்குகிறோம். இபாதத்தில் வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் பணிவு. பணிவு, வெட்க சுபாவம், பணிவுத்தனம், உளச்சுத்தம். உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவம் இருக்குதே, இதுக்கு லேசா தௌபா செய்யலாம். எந்த பாவத்துக்கு? உறுப்புக்கு. உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவத்துக்கு தௌபா கஷ்டம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறு இருக்குதே, உள்ளத்தால செய்யல. எதால செஞ்சாங்க? எதால? உடம்பால. வானமுண்ட ஒரு பழத்தை பேத்து சாப்பிட்டாங்க. ஷைத்தான் செஞ்ச பாவம் இருக்குதே, எதால? உள்ளத்தால. ஷைத்தான்ட்ட வந்து பெருமை, தகப்புர். அவன் கேட்டான், நெருப்பால படைக்கப்பட்ட நான் மண்ணால படைக்கப்பட்ட இவருக்கு சஜதா செய்யவா? இது பாசிபிளா? அவனுக்கு என்ன வந்து உள்ளத்துல? பெருமை வந்து, தகப்புர். அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று தான் பெருமடிக்கிறது, பெருமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபா பாவத்தை செஞ்சாங்க, சஞ்சலப்பட்டாங்க, மனவருத்தப்பட்டாங்க. ஷைத்தான் இப்லீஸ் பாவத்தை செஞ்சு போட்டு சொன்னான், மண்ணால படைக்கப்பட்ட ஒருத்தருக்கு நான் சஜதா செய்யவா? அவன் மறந்துட்டான், அவனுக்கு விளங்க இல்லை இதை சொன்னது யார் என்று சொல்லி. உள்ளத்தால செய்யக்கூடிய பாவங்கள் பொல்லாத பாவம். உள்ளத்துக்கு நோய் இருக்குது, அம்ராதுல் குலூப், உள்ளத்துடைய நோய். அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, உள்ளத்தை சுத்தப்படுத்துங்க. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. உள்ளம் சுத்தமாகணும். இப்லீஸுக்கு நடந்த பிரச்சனை சொன்னா, அவன் பாவம் உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. அவன் உள்ளத்தில் நோய் வந்துட்டது, பெருமை வந்துட்டது. நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அஸ்ஜுத், நான் சஜதா செய்யவா? லிமன், மண்ணால படைக்கப்பட்ட ஒருத்தருக்கு நான் சுஜூத் செய்யவா? இந்த கந்த பெருமைகள்கிட்ட வரும். நாங்க மௌலா இஸ்லாம் மோடைக்கு பெய்த்து எங்கட மகளை கொடுக்கவா? ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, ஒருத்தர் ப்ரொபோசல் கொண்டு வந்தாரு, குடும்பம்னு சொல்லி மவளை எடுத்தோன்னே சொல்ற, நாங்க பரம்பரை மௌலா இஸ்லாமுக்கு. இது பெருமை. இது உள்ளத்தில் வந்தா அல்லாஹ் எங்க இல்ல, ஷைத்தானை தூக்கி ரஜீம் தூக்கி வீசினது போல அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். ஒரு நாளும் யாருக்கு முன்னாலேயும் யாரும் பெருமடிச்சவானம், யாரையும் யாரும் குறைச்சி பார்க்கவானம். பெருமை ஒன்று தான் மக்களை தரம் குறைச்சி பார்க்கிறது, கம்துன் நாஸ், மக்களை குறைச்சி பார்க்கிறது, பத்ருல் ஹக், உண்மையை மறைச்சிறது. ஷைத்தானுக்கு வந்த பெருமை அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், லா யதுகுலுல் ஜன்னத, சுவர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டான், மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிப்ர். பெருமடிக்கிற பழக்கத்தில் இருந்தோம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கடுகு மணி அளவாவது பெருமை இருக்கும் என்றிருந்தால் அவன் சுவர்க்கத்துக்குள்ள நூறது ஹராம் அவனுக்கு. பெருமை இல்லை. நாங்க யார், எதை வச்சு பெருமைப்பட போறோம்? எங்களை வந்தோம், வந்த வழியை பாருங்க உலகத்துக்கு. எது வயிற்றுலிக்குது? இப்ப நாங்க எல்லாரும் அத்தர் பூசி மனம் பூசி போபியம் இருக்குது, ஆனா எல்லாருடைய வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது? நஜீஸ சுமந்திருக்கிறோம், நஜீஸ சுமந்திருக்கிறோம். எல்லாருடைய வயிற்றுக்குள்ள மீக்குது. அல்லாஹ் வாசம் வெளியே வராம சவுண்ட் என்னத்தன் அதை இது பண்ணி வச்சுக்கிறான், மூடி வச்சுக்கிறான். இந்த சபையில யாரும் சொல்லுங்க பாப்போம், வேண்ட வயிற்றுக்குள்ள இருக்கிற மனம் சொல்லி எங்களுக்கு என்ன பெருமை? மௌத்தானா ரூஹு பெய்த்தா 3 மணித்தியாலத்துள்ளுக்கு நாக்க தூக்கி பார்த்தா நாக்குள்ளுக்கு புழு வைக்கும், நாக்குள்ளுக்கு புழு வைக்கும். உலகத்தில் பெருமடிக்கிறதுக்கு யாருக்குமே இது இல்லை. அல்லாஹ் சொல்றான், அல் கிப்ரியா ரிதாஇ, பெருமை என்று சொல்லக்கூடியது எனக்கு சொந்தமான போர்வை, அதை யாருக்கு முடுக்கேலாது, அதை யாருக்கு முடுக்கேலா. உலகத்தில் யாரும் யாரை பார்த்து பெருமடிச்சவானம். சிலாக்கள் மனைவி சொல்ற வைத்து, எங்கட குடும்பம் உங்களோட குடும்பத்தில் நல்ல குடும்பம், நாங்கள் இந்த ஸ்டேட் இந்த பரம்பரை இப்படி வந்தோம். இல்லை, என்ன பரம்பரை?
குலம் ஜாதி இல்லை எங்கள்கிட்ட. நாங்கள் எல்லாரும் சமூகத்தில் திருத்தங்கள் வரணும். மௌலா இஸ்லாம் எத்தனையோ இஸ்லாத்துக்குள்ள வந்த மக்கள் அவதிப்படுறாங்க. அவங்கள பார்த்து சொல்ற மௌலா இஸ்லாம் என்ன மௌலா இஸ்லாம்? அப்படி ஒரு வார்த்தை இஸ்லாத்தில் இருக்குதா? குர்ஆன் இருக்குதா? மார்க்கத்தில் இருக்குதா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் முஸ்லிம் வாப்பா. அவங்களோட வாப்பா காஃபிர். நபியினுடைய மர்மகண்ட வாப்பா யாரு? இதை விட வேற உங்களுக்கு வேணும்? நபியினுடைய மர்மகன் யாரு வாப்பா சொல்லுங்களேன்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா, 4வது கலீஃபா, அஸதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிங்கம், ஹசன் ஹுசைனுடைய வாப்பா, ஹஜ்ரத் ஃபாத்திமாவுடைய கணவன். அவரை விட தரத்தில் கூடினார் இருக்கேனுமா? அவருடைய வாப்பா யாரு? பினஸ்ஸில், அது அவர் காவிர் என்றத்தில் யாருக்கு மாற்று கருத்து இல்ல. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த ஃபஇன்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியினுடைய சம்பந்தி காவிராக இருக்கேலும் என்றிருந்தால் ஏமா பெங்கட கூட ஈக்கேலதா இருக்கும். இது நான் சொல்றது வாலிபர்களுக்கல்ல, வாப்பமா இருக்க. இது நான் சொல்ற யாருக்கு? வாப்பமா இருக்கு, வாலிபர்களுக்கு அல்ல. இது நீங்க உங்களுக்கு இருக்க வேணும். தொப்பி ஒவ்வொருத்தரும் போகணும், யாரே கணக்கு அங்கதான் போகணும். ஹஜ்ரத் இப்படி சொன்னாருன்னு சொல்லி என்ன செய்ய வேணும்? பிச்சைக்காரர், நாங்கள் பணக்காரருக்கு பயம் சொன்னது, பணக்காராக்களை சொல்றது ஒரு நாளும் கேட்டு வந்தா கொடுக்காமிக்க வேணும், கட்டாயம் கொடுங்கன்னு சொன்னாச்சு பயான்ல. பிச்சைக்காரன் போய் சொல்ற, நேற்று ஜும்மா கேட்கலையா? சொன்னாரே, நேற்று ஜும்மால சொன்னாரே, கேட்டா கொடுக்க சொல்லி. உங்களுக்கு எங்கடா இன்குவரி பண்ணேலா? நேற்று ஜும்மா கேளுங்க, சீரியல் இருக்குது. யார் சொல்றது? அது இல்ல, அது பிச்சைக்காரனுக்கு சொன்ன பயான் அல்லது, அது பணக்காரனுக்கு சொன்ன பயான். அது உனக்கு வேற பயான் நீக்குது. யாருக்கு? பிச்சைக்காரனுக்கு. பிச்சைக்காரனுக்கு என்ன பயான் சொன்னா, சஹாபாக்கள் நபியோட பைஅத்து செஞ்சாங்க. ஒரு பைஅத்து என்ன தெரியுமா? குதிரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுல? அந்த குதிரை கடிச்சிட கம்பிக்கு இதை சாட்ட, இது கீழே விழுந்துச்சு. பக்கத்தில் ஒரு சஹாபி இருக்கிறாரு. இதை எடுத்தாண்டு சொல்லி அவர்கிட்ட சொல்ல மாட்டோம், நாங்க இறங்கி அதை எடுத்துக்கொண்டு ஏறுவோம். அதுக்கு நாங்க பைஅத்து செஞ்சோம், யாரிடத்திலேயும் உதவி கேட்க மாட்டோம். எதுக்கு பைஅத் செஞ்சோம்? குதிரையில் இருக்கிறோம் மேல. இது சல்லி போற விஷயம் அல்ல, கம்பு கீழே விழுந்துட்டுது. இப்ப என்ன செய்யணும்? எடுத்தாங்களே கொஞ்சம் இல்ல, நாங்க குதிரையை மறுவ நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி என்ன செய்வோம்? பாயஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலோட பைஅத் செஞ்சிருக்கிறோம். இதே மாதிரி தான் நான் சொன்ன விஷயம். பெருமடிச்ச வானம் யாரும் பெருமை கூடாது. உள்ளத்துள்ள நோய்களுக்கு வைத்தியம் செய்யும். ஷைத்தானுக்கு வந்த நோய் இந்த நோய் தான். சில கட்டங்கள்ல அல்லாமா இப்னு கையிம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் அடியார்களை எப்படி சோதிப்பான். அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா, ஆஃபியத்தான வாழ்வை நசீபாக்குவானா. பாவத்தை செஞ்சிட்டு அந்த செஞ்ச பாவத்தை வச்சு சந்தோஷப்படுறதுக்குதே, பாவம் செய்வதை விட பாவம். இது ஒரு ஆச்சரியமான கருத்து. ஃபர்ஹுக பிஸ்ஸன்பி அஷத்து இன்தல்லாஹி மினஸ்ஸன்ப். ஒரு பாவத்தை செஞ்சு முடிச்சிட்டு தௌபா செய்யாம, சஞ்சலப்படாம, வருத்தப்படாம அதை பார்த்து பெருமைப்படுறாயே, சந்தோஷப்படுறாயே, இதை விட பெரிய பாவம், பாவத்தை விட பெரும் பாவம். வதுஹுக வஅன்த தத்னிப் அஷத்து இன்தல்லாஹி மினஸ்ஸன்ப். பாவத்தை செஞ்சு கொண்டே நீ சிரிச்சு கொண்டிருக்கிறாயே, பாவத்தை செஞ்சு கொண்டே நீ சிரித்து கொண்டிருக்கிறாயே, அது அல்லாஹ்விடத்தில் பாவம் செய்வதை விட பெரும் பாவம். ஏன் காரணம் என்றால் உன்கிட்ட வெட்கம் இல்லா தன்மது. வஹுஸ்னுக அலா ஃபவாத்தி தன்பின். ஒரு பாவத்தை செய்ய கிடைச்சல்ல, தப்பிட்டது பாவம். பாவம் ஒன்று செய்ய நியத்து வச்சிருந்தீங்க, அந்த பாவத்தை செய்ய கிடைச்சல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிட்டுது. அதுக்கு நீங்க மனவருத்தப்படுறீங்க, அதுக்கு நீங்க சஞ்சலப்படுறீங்க, கவலைப்படுறீங்க. அந்த பாவத்தை செய்வதை விடவும் அது பாவம். சொல்லி போட்டு சொல்றாங்க, வஹிர்சுக அலா அன் தஸ்துர மினல் ذنب وانت تنبذ تذنب اشد عند الله من الذنب. சுப்ஹானல்லாஹ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒத்தரை பாவம் செய்றாரே, அல்லாஹ் எங்க எல்லாரையும் மன்னிப்பானாக. ஒத்தர் பாவம் செய்றாரே, அவருடைய பாவத்தை பத்தி நாங்க பேசுறோம் தானே, அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனா எங்கட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு அவருடைய மன்னிப்பு எங்களுக்கு தேவை. இய்யாக நஅபுத், இய்யாக நஅபுத், உன்னையே வணங்குகிறோம்.
வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம். எதுக்கு இந்த உலமாக்கள் சொல்றாங்க? முதலாவது சொன்னோம் உன்னையே, அல்லாஹ்வை சொன்னோம். ரெண்டாவது சொன்னோம் வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம், வணங்குகிறோம். இபாதத்து தான், நாங்கெல்லாம் அப்துல்லாக்கள் தான், அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் செய்வோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி. இபாதத்தில் என்ன தெரியுமா வரணும்? இஹ்லாஸ் வரணும். இஹ்லாஸ் இபாதத்தில் உள்ள சாராம்சம். இஹ்லாஸ் இஹ்லாஸ் புளிஞ்சா வரணும் சாறு. என்ன சாறு? இஹ்லாஸ். ஒமல் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்ற என்ன? சகோதரர்களே, நாங்கள் பேசுகிறோம், அல்லாஹ் அமலுக்கு தௌஃபீக் செய்வானா. இதெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டமான விஷயங்கள். அல்லாஹ் இந்த பேச்சை எங்களுக்கு சோதனையாக காமிப்பானா. இந்த கேள்வியை கொண்டும் இந்த பேச்சை கொண்டும் அல்லாஹ் எங்களுக்கு ஹைர நாடுவானா. இஹ்லாஸ் என்றா என்ன தெரியுமா? இஹ்லாஸ் என்றா எங்களை புகழக்கூடியவனும் எங்களை இகழக்கூடியவனும் எங்களோட பார்வையில் உண்டாக தென்படணும். என்ன ஒருத்தர் புகழ்றாரு, அவருக்கு சொல்கிற சலாம், அவருக்கு சொல்கிற பதில். இன்னொருத்தர் இகழ்றாரு, அவருக்கும் அதே சலாம் அதே பதில் வரணும். இவருக்கு சலாம் சொன்னதும் இவருக்கு பதில் சொன்னதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவருக்கு சலாம் சொன்னதும் அவருக்கு பதில் சொன்னதும் யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி. ரெண்டு விருக்கம் என்றிருந்தால் ரெண்டும் ஈக்குவலாக தான் ஈக்குவல். என் நண்பரும் என் எதிரியும் என் வீட்டுக்கு வந்த ஒரே ட்ரீட்மெண்ட். அவர் நண்பர், இவர் எதிரி, பிரச்சனை இல்லை. ஆனால் ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழுகிறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி. இதுதான் இபாதத்துடைய ரகசியம். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ். இய்யாக நஅபுத் இய்யாக நஅபுத் வமா خلقتுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். ருபூபியத், உபூதியத், அல்லாஹ்வுடைய உபூதியத்தை நிலைநாட்டுங்க. புகழ்றவனும் இகழ்றவனும் நண்பனும் எதிரியும் கூட்டாளியும் விரோதியும் சுபஹானல்லாஹ் எங்கட பார்வையில் ஒன்று 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 ஒன்று, வித்தியா ரெண்டு இல்லை. ஏண்டா எல்லாரையும் ஒரே ரப்புடைய கட்டளையை கொண்டு பார்க்கிறோம். இது பேச லேசி. அல்லாஹ் அமலுக்கு தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் அமலுக்கு தௌஃபீக் செய்வானா. மூணாவது கேட்கிறோம், வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ் இபாதத்து செய்கிறோம், சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கும் உன்னுடைய உதவி வேணும். உன்னிடமே உதவி தேடுகிறோம். ஓண்ட உதவி இல்லாம லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஓண்ட உதவி, ஓண்ட துணை, ஓண்ட கருணை, ஓண்ட அன்பு, உன்னுடைய சப்போர்ட் இல்லாம எனக்கு இபாதத்தும் கூட செய்யலா. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இபாதத்து செய்வதற்கு கூட உதவி, உன்னுட உதவி வேணும். இல்லாம ஏண்ட உடம்பை தூக்கி கொண்டு இந்த சபையில வந்து உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிறதுக்கும் எனக்கு என்ன வேணும் என்றா ஓண்ட உதவி வேணும். ஓண்ட உதவி வேணும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒவ்வொரு நன்மையான கர்மத்துக்கு பின்னால சொல்லுங்க, ஓண்ட உதவி இல்லாம லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பத்ருடைய ராவு கேட்ட துவா ஒரே ஒரு துவா தான். பத்ருடைய ராவு கேட்ட துவா ஒரே ஒரு துவா தான், ரெண்டு துவா இல்ல. முழு ராவும் ஒரே துவா சுஜூதுல. என்ன துவா தெரியுமா? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். நஸ்தகீஸ் என்றா நஸ்தஈன், உதவி தேடுகிறோம். கௌஸ், உதவி தேடுகிறோம். உதவி கௌஸ், கௌஸ் என்றா உதவி தேடுறது. ஜா அல் கௌஸ், உதவி வந்து விட்டது. உதவி வேணும், அல்லாஹ்வுடைய கருணை வேணும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை விட்டு விடுபடுவதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி வேணும். இதைத்தான் சொல்றோம், இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே சகல கர்மங்களில் உதவி தேடுகிறோம். உலமாக்கள் சொல்றாங்க இந்த ஆயத்துல மூணு விஷயம். ஒன்று சொல்றாங்க இய்யாக, அல்லாஹ்வை முற்படுத்தி விட்டோம். ஏனென்று சொன்னா அவனைத்தான் வணங்குகிறோம், அவன்தான் நோக்கம், அவன்தான் மக்சூத். எதை கொண்டு மக்சூத், எதை கொண்டு நாடுகிறோம்? ரெண்டாவது வணக்கத்தை கொண்டு, இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வை அடைய பார்க்கிறோம். இபாதத்துக்கு என்ன வேணும்? அல்லாஹ்வோட உதவி வேணும். மூணு விஷயத்தை வந்துட்டாங்க. இய்யாக, உன்னையே, நஅபுது, வணங்குகிறோம், ஓண்ட உதவியை கொண்டு.
ஓண்ட உதவி இல்லாம உன்னை வணங்கவும் மேலாது. இன்னக லா தஹ்தி, அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லிட்டான், நபியே நாயகமே உங்களோட விருப்பத்தில் யாருக்கும் ஹிதாயத்து கொடுக்கலாது. ஹிதாயத் என்றது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவன் நாடின மக்களுக்கு தான் ஹிதாயத்து கொடுப்பான். யஹ்தி மை யஷா, நாடிய மக்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கக்கூடியவன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஈயாக்க முதலாவது சொன்னோம், அல்லாஹ் உன்னையே வேற யாரையும் இல்ல. நஅபுது வணங்குகிறோம். இபாதத் என்று சொன்னா அல்லாஹ் சொன்னதை செய்வது. அடுத்து சொல்லுகிறோம் நஸ்தஈன். அப்ப யோசிங்க பார்ப்போம், இந்த வார்த்தையை நாங்க சொல்லக்குள்ள ஒரு பாவத்தை கொண்டு சோதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆயத்தோதுன பிடிக்கும். வட்டியில கொடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டே சொல்றோம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஹராமான உறவண்டை வச்சுக்கொண்டே சொல்றோம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதுக்குத்தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, முஸ்லிமுடைய ரிவாயத்து. அல்லாஹ் சொல்றான் ஹதீஸுல் குதுஸில சூரத்துல் ஃபாத்திஹாவை பத்தி அல்லாஹ் ஆஃபியத் நசீபாக்குவானாக. அல்லாஹ் சொல்றான் கஸ்ஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி. சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகைய எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில பிரித்து கொண்டேன். ஒரு பகுதி உனக்கு, ஒரு பகுதி எனக்கு. ஒரு பகுதி உனக்கு, ஒரு பகுதி எனக்கு. கஸ்ஸம்து, நான் பிரித்து கொண்டேன். அஸ்ஸலாத்த தொழுகைய பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், ரெண்டு பகுதியாக பிரித்து கொண்டேன். நிஸ்ஃபுன் லி, ஒரு பகுதி எனக்கு, இன்னும் ஒரு பகுதி என் அடிமைக்கு மனிதனுக்கு. சொல்றான் என்ன? இதா காலல் அப்த், தக்பீரை கட்டிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னோன்னே அல்லாஹ் சொல்றானாம், ஹமிதனி அப்தி, என்னுடைய ரப்பு, என்னுடைய அடிமை என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் சொல்றான். நாங்க சொல்றோம் என்னத்தன்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான் ஹமிதனி அப்தி, என்னுடைய அடிமை என்னை புகழ்ந்து விட்டான். வ இதா கால அர் ரஹ்மானுர் ரஹீம், தக்பீரை கட்டிக்கொண்டு அர் ரஹ்மானுர் ரஹீம் என்று சொன்னா அல்லாஹ் சொல்றான் அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடிமை என்னை துதித்து விட்டார், என்னுடைய புகழ் பாடி விட்டார், என்னை அவர் கண்ணியப்படுத்தி விட்டார் என்று சொல்றான். வ இதா கால மாலிக் இய்யாக நஅபுது, அடியான் சொல்றாரு உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன், நீ சொன்னதையெல்லாம் செய்கிறேன், அதை செய்வதற்கு உன்னுடைய உதவியை நாடுகிறேன் என்று சொல்லி சொன்னோன்னே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையுள்ள ரகசியம். இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையுள்ள ரகசியம். எவ்வளவு உண்மை சொல்றார் என்பது எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு தானே உன்னையே வணங்குகிறேன் என்று சொல்லி. எத்தனை விஷயத்துல வணக்கம், எத்தனை விஷயத்துல மாறுபாடு, என்ன நடக்குது? ஹாதா பைனி வ பைன அப்தி வலி அப்தி மா சஅல் என்றாலும் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ள ஒரு ஒப்பந்தம், ரகசியம். ஆனாலும் என் அடியான் கேட்கிறத நிச்சயமாக நான் அவனுக்கு கொடுப்பேன். வ இதா காலல் அப்த், அடியான் சொல்ற இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் என்று அடியான் சொன்னோனே அல்லாஹ் சொல்றான் ஹாதா லி அப்தி, இதுவும் என் அடியானுக்கு சொந்தமானது. வலி அப்தி மா சஅல், என் அடியான் எதை கேட்டாரோ அதை அவனுக்கு கொடுத்துடுவேன் நான் இன்ஷா அல்லாஹ். எனவே வாழ்க்கையில தக்பீரை கட்டிக்கொண்டு தொழுகையில என்ன ஓதுறோமோ அந்த அர்த்தத்தை விளங்குங்கோ. இய்யாக நஅபுது, உன்னையே யா அல்லாஹ், நீயே உன்னையே வணங்குகிறேன், அதை வணங்குவதற்கும் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுவை விளங்கி அறிந்து அவனுடைய தனித்துவத்தை, அவனுடைய சக்தியை, அவனுடைய குதுரத்தை, அவன் எப்படிப்பட்டவன் என்றதை அறிந்து தெரிந்து அமல் செய்ய அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அல்லாஹ் எங்களோட தொழுகையில உள்ளச்ச முறையற்ற நசீபாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.